தனுஷ் படம் தோரே இது தேரே இஸ்கு மே மே தேரே இஸ்கு மே சத்தியமாக இல்லை. ஏன்னா அம்பிகாபதி வேறு மாதிரி அது வந்து எல்லாத்தோட தரப்பு மக்களுக்கு பிடிக்கும். பெரியவங்க எங்கள் பாட்டி பார்த்தா கூட ரசிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அதில் சில விஷயத்த ரொம்ப நுணுக்கமாக தமிழ் ஆடியன்ஸ் கனெக்டடாக இது பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தாவே ஃபுல்லாக இந்தி ஆடியன்ஸு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் சில விஷயங்கள். இப்போ நானே வரும்போது ஒரு நாள் ஹிந்தி படத்துக்கு தான் வந்துட்டோம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. நிறைய குறைகள் இருக்குது. தமிழ் பீப்புளுக்கு என்ன பிடிக்கும், ஒரு கமர்ஷியலாக ஒரு 4 பாட்டு, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு காமெடி, ஏதோ ஒரு 2 அப்படி தான் நம்ம ரசிப்போம். அதை மீறி ஒரு படி மேலே போய் காதல் அப்படின்ற ஒரு சித்தியே சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஹிந்தி படம் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. இன்னும் சில விஷயங்கள் பார்க்கும்போதெல்லாம் என்னடா இவன் தமிழ் தமிழ் ரசிகன் தாண்டா, தமிழ் ஹீரோ தாண்டா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதெல்லாம் அந்த விஷயம் எதுவுமே இல்லை. ஹிந்திக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்த பண்ணதால் எங்கேயுமே தமிழில் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியே ஃபீல் ஆச்சு. எனக்கே ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எழுந்து வெளியே வரலாம்னு தோணுச்சு. இருந்தாலும் 130 ரூபா கொடுத்துட்டுமே உட்காந்து பார்க்கணுமே அப்படின்னு தான் பார்த்தேன். அது இல்லாமல் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்லாம் பார்க்கும்போது எனக்கு தூக்கமே வரல. இருந்தாலும் நான் வந்து அப்படி பிஜிஎம்ல அப்படியே தூக்கம் போகுது. இருந்தாலும் 130 ரூபா கொடுத்துட்டுமே முழிச்சு பார்க்குறேன். கண்டிப்பாக தமிழ் பீப்புளுக்கெல்லாம் பிடிக்காதுங்க. எனக்கே பிடிக்கல. ஏதோ காசு கொடுத்துட்டேன் பார்த்துட்டேன். என்ன பேரை பாருங்க, தேரா இஸ்கா எவ்வளோ பேர் தமிழில் இருக்குது. நீ வா போடி வாடி எவ்வளோ பேர் இருக்குது. அதெல்லாம் வைக்காம என்னமோ தேரா இஸ்கு மேனு வச்சு ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்க. நான் தனுஷாக தான் வந்தேன். ஏதோ பண்ணிக்கிறாங்க, பார்த்தாச்சு படத்தை. இதுக்கு மேலே நாளைக்கெல்லாம் வந்து இந்த படத்தை கூப்பிட்ட கூட வரமாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு விஷயம் இருக்குது, ஹீரோயின் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, சரக்கு அடிப்பாங்க. அதெல்லாம் ஏன் தமிழில் யாரா பண்ணுறாங்க 4 செவத்துக்குள்ளே பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க பப்ளிக்காக திரையில போட்டுக்கின்னு தம் அடிக்கிறா, சரக்கு அடிக்கிறா, அது மாசமாகுது அந்த ஹீரோயினி. அப்போ சரக்கு அடிக்குது. இதெல்லாம் எப்படிங்க? அதுதான் கொஞ்சம் கனெக்டடாக இல்லாமல் இருந்தது. ஓகே, சினிமாவுக்கு ஓகே, அந்த மாதிரி ஓகே. கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து அதுதான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ் பீப்புளெலாம் யாருமே பிடிக்காது. என்னன்னா இருந்தாலும் 4 செவத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். அதனால யாருக்கு தெரியாது. இவங்க வந்து ஓப்பனாக வந்து போட்டுக்குன்னு ட்ரெயிலர்லேயே பார்க்கும்போது தம் அடிக்கிறா பிடிங்க. என்னடா ஒரு காதலன் தான் வந்து சம் அடிப்பான், சரக்கு அடிப்பான். ஒரு காதலி விட்டு போயிட்டா இவனடா காதலன் விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் சரக்கு அடிக்கிறான்ற, அதுவும் மாசமாக இருக்கும்போது பண்ணுற விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து என்னடா நம்ம தமிழ் பீப்புள் அப்படின்னு வெறுப்பு தான் வந்துச்சு. அந்த ஹீரோயின்லாம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்டுருவேன். ஏன் மேடம் இவ்வளோ தூரம் நடிச்சிக்கிறீங்க, அந்த 2 விஷயத்த மட்டும் மாற்றிருக்கலாமேன்னு தான் சொல்லியிருப்பேன். அந்தளவுக்கு நல்லா எதுக்காகனா தனுஷுக்காக பார்த்தேன், அவ்வளோதான் சார். ரொம்ப சூப்பராக இருந்தது சார். அவரோட க்யூட்டு அது 3 படத்தில் பார்த்த தனுஷ மாதிரியே இருந்துச்சு. லவ் பண்ண போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சில போர்ஷன் தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி எதுவும் பண்ணன்றதா ஒரு வருத்தம். நான் திரும்ப நான் சொல்கிறேன், தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு 2 பாட்டு, ஒரு ஏதோ ஒரு டப்பாங்குத்து, ஒரு கிளாமரான ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு தான் ஒரு மைனஸ். நல்ல படம், சூப்பரான படம், ரொம்ப ஒரு அருமையான படைப்பு. ராஞ்சனால நம்மளுக்கு என்ன தாக்கம் இருந்ததோ அதே தாக்கம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த தேரே இஷ்க் மேலேயும் இருக்குது. ஆக்சுவலாக ஹிந்தி டைட்டிலோட வந்தது. எல்லாம் தனுஷ் படம் தான் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு மேலே இந்த தேரே இஷ்க் மே வேர்டு வந்து ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதுதான் இந்த படத்தோட கதை. பயங்கரமாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. தனுஷும் கிருத்திசனனும் தே ஹவ் ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ்டு. ஏன் நான் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினேன், என்னால் என்ன புல் ஆஃப் பண்ண முடியும், நான் என்ன மாதிரி ஒரு ஆக்டர்னு காட்டியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் சான்ஸே இல்லை. ஒரு பான்னு நம்ம படம் பார்த்துட்டு கேட்டுட்டு இத்தனை நாளாக அழகாக ஒரு காதலான அந்த காவியம்லாம் வந்துட்டு ட்ரைலரில் வந்தது. அதுதான் உண்மை. அந்த படத்தோட பாட்டுலாம் ரொம்ப முக்கியம். அது அழகாகவும் காட்டியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்லாம் இல்லைங்க, சொல்கிறதே வந்து யாரோ சொல்லணும்னு சொல்லுவாங்க. இட்லி கடையே வந்து நல்லா இல்லைன்னு சொன்ன ஊருங்க இது. குபேரா நல்லா இல்லைன்னு சொன்ன ஊர். ஆனால் அந்தந்த ஆடியன்ஸ்க்கு அந்தந்த படம் பிடிக்கும். இப்போ எல்லாருக்குமே பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சில பேருக்கு சில கருத்து இருக்கும் தான். எல்லாரும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் இது உண்மையால் நேர்த்தியான நல்ல படம். இதில் வந்து எந்த வல்காரிட்டியும் கிடையாது, எந்த ஒரு தப்பும் கிடையாது, தப்பான டயலாக் கூட கிடையாது. நல்ல படம். அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதான் தனுஷோட ஆக்டிங்கை பற்றி நம்ம ஆக்டிங் பண்ணலையா அப்படின்னா தான் அது கேள்விக்குறி. ஆக்டிங் பண்ணாருன்னா தனுஷ் தானே ஆக்டிங் பண்ணுவார். அதை அவர் ஜென்ரலைஸ் பண்ணி வச்சிட்டார், நார்மலைஸ் பண்ணி வச்சிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நடிக்கிறாரு. அவர் நடிப்பு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த படம் முடிச்சுட்டு வந்த இப்போ குபேராக்கு அப்புறம் எனக்கு இந்த எந்த ஒரு ரோட் சைடில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பார்த்தாலும் ஓகே அவங்க லைஃப் அவ்வளோதான் இல்லை, அந்த தாக்கம் வருது இல்லை, அது வந்து அவர் ஆக்டிங்கில் ரொம்ப ஈஸியாக கன்வே பண்ணுறாரு. இப்போ தேரே இஷ்க் மேலே எப்படி தான், தேரே இஷ்க் மேலே வந்து ஒன்றும் டாக்ஸிக்காலாம் அந்த லவ்வெல்லாம் சொல்ல, ஒரு காதல் நான் பண்ணுறேன், அந்த காதலை நான் எப்படி பண்ணுறேன், அது அவங்க ஒரு புத்தகம் ஒரு பண்ணுற விதம் இருக்குது. அது இவர் இந்த பண்ணுற விதத்தை தான் காட்டியிருக்காரு. ஆனந்த் எல்ராய்க்கு தான் இந்த கிரெடிட்ஸ் போய் சேரும். அழகாக வந்து ஒரு ஹீரோவை அவர் நினச்சிருந்தா ஹிந்திலே யாராவது போட்டிருக்கலாம். பட் தனுஷை விட இந்த ரோலில் யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆமாம், இல்லை, ஏன்னா அம்பிகாபதி வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு. அதில் வந்து ஹீரோ ரொம்ப சாதுவான கேரக்டர் தான், அதில் ஒன்றும் பெருசாக இதெல்லாம் இல்லை. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அம்பிகாபதியும் இதில் நீங்கள் கம்பேரே பண்ணுறது ஃபஸ்ட்டு தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டுமே வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த படத்துக்கு அது நேர்த்தியான படம். அம்பிகாபதியும் கிட்டத்தட்ட ஒரே கிளைமேக்ஸ் தான், இது ஒரே கிளைமேக்ஸ் தான். பட்
இந்தந்த படத்துக்கு இந்த கிளைமேக்ஸ் இல்லைன்னா படம் வேஸ்ட்டு. வேற ஒரு கிளைமேக்ஸ் வச்சுட்டு சும்மா நம்ம மொக்கையான படம் மாதிரி முடிச்சுட்டு போயிடக்கூடாது. இது நல்ல படம், அழகா முடிச்சிருக்காங்க. தமிழ் படம் இட்லி கடையே வந்து எல்லாரும் கொண்டாடின படத்தை பல பேர் நல்லா இல்லைனாங்க. நீங்க ஒரு இந்தி படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு இருக்கு மக்களோட ரசனை? அதான் சொல்கிறேன்ல, அந்த மனுஷன் வந்து ஓடுன்னு ஓடிட்டு இருக்காரு. சரி, அவர் வந்துட்டு ஒரு வருஷத்தில் 3 படம் ரிலீஸ் பண்ணுறாரு. சரி, எப்பயாவது ஒரு வாட்டி வந்து அந்த தர தட்டம் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் படம் 3 படம் இந்த வருஷத்தில் கொடுத்துருக்காரு. 3மே வேறு லாங்குவேஜ். 3 படமே செம்மையாக கொடுத்துட்டாரு. ரைட்டிங்லேயே சூப்பராக இருக்குது அந்த படம்லாம். ஆனால் பாராட்டல. இட்லி கடை நம்ம பாராட்டல. குபேரா கூட இங்கே ஒன்றும் ஓடல, 20 கோடி அதை தான் பண்ணிச்சு. ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸ் வச்சு கொண்டாடினாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பிச்சிருச்சு. இப்போ ஹிந்தி படத்துக்கும் சேம் தான் ஆக போகுது. என்ன பிரச்சனைனா நம்ம ஆடியன்ஸ் தான் பிரச்சனை. அவங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதுன்னே தெரில. கலவையாக தான் இருக்கிறாங்க. சரி, பிரச்சனை இல்லை, ஒருத்தனுக்கு ஒன்று பிடிக்கும். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிற படத்தை அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு படம் பிடிக்கல, சரி ஓகே, ஒவ்வொரு படமும் இதுதான் பிரச்சனை அப்படின்னா நாளை பின்ன நல்ல படமே வராது, அது ஸ்டாப் ஆகிடும். நல்ல படத்தை கொண்டாடாத நம்ம ஆடியன்ஸ் வந்து டியூடு போன்ற நம்ம கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற படங்களை கொண்டாடுறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அது சீர்குலைக்கிற படமான்னு எனக்கு தெரில. நானும் என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தை. எனக்கும் பிடிச்சிருந்தது அந்த படம். அந்த படம் பேசின ஒரு 2-3 விஷயம் எனக்கு உண்மையால் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அது சீர்குலைக்கிற அந்த மேட்டர்கள் நான் வரல. ஆனால் என்னென்னா, டியூடை கம்பேரிசன் பண்ணக்கூடாது. பட் டியூடை கம்பேர் பண்ணும்போது இட்லி கடையோட ரைட்டிங்கே வந்து ஃபஸ்ட் கிளாஸான ரைட்டிங். ஒரு நேர்த்தியான ஒரு நாட்டு பண்போடு இருக்கிற ஒரு படம். அதுவும் நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்த படம். ஆனால் அதை ஃபெயில் பண்ணது வந்துட்டு நம்ம தான் நம்ம ஆடியன்ஸாக தான் நம்ம தான் ஃபெயிலாக இருக்குமே தவிர அந்த சப்ஜெக்ட்லாம் ஃபெயில் ஆகலை. ரஜினி சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி தான், சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகாது. இங்கே சப்ஜெக்டும் ஃபெயில் ஆகலை, நம்ம தான் ஃபெயில் ஆகிருக்கோம். நம்ம அந்த படத்தை கொண்டாடி 10க்கு கண்டிப்பாக நான் 8.5 தருவேன்.